கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல இயேசு பேதுருவை எச்சரிக்கை செய்கிறார். நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த எச்சரிக்கையை கேட்டும் பேதுரு சொல்லுகிறான், நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். ஒருவேளை நம்ம கூட வாழ்க்கையில் சொல்லலாம்ல, யார் ஆண்டவரை விட்டாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன். என் குடும்பத்தில் யார் எதை செய்தாலும், என் சமுதாயத்தில் யார் விட்டாலும் நான் என் இயேசுவை விட மாட்டேன். வைராக்கியம் இருக்கும். அதே போல தான் இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் கூவுறது 2 தரம் கூவுறதுக்கு முன்னால் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை, எவ்வளவு கஷ்டமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஆனால் இதற்கு பின்பதாக அது அப்படியே அவர் விட்டுறல. பேதுரு அதை நினைவு கூறுகிறான். அதை நினைவு கூர்ந்துதான் போய் கசந்து அழுவதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். 14ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தில் அவன் ஆண்டவரை சபிக்கிறான். எனக்கு இயேசு யாரென்றே தெரியாது என்று சொல்லுகிறான். எனக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். அடுத்த வசனத்தில் சேவல் கூவுகிறது. அப்போ அவன் உடனே யோசிக்கிறான், இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் மிகவும் அழுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் சறுக்குதல்கள் வருவது இயற்கை. மறுதலிப்பு வரும், கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம அதிலேயே நின்றக்கூடாது. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே பேதுரு மனம் கசந்து அழுகிறான். இந்த நாளிலும் அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தர் உன்னிடத்தில் இவ்வளோ பேசியிருக்கார்கள. சில வேளைகளில் உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்று மீண்டுமாக இயேசு உன்னிடத்தில் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தைகளை நீ நிலைத்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். என்ன போராட்டம் வந்தாலும் நீ பாரு, இயேசு உனக்கு முன்பதாய் சொல்லுவார். அன்று பேதுருவை எச்சரித்த என் ஆண்டவர் கேட்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். நம் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறோமா? ஆதி அன்பிலே இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. எச்சரித்தும் பேதுரு அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவரே என்று சொன்னானா, நடந்தது உம்முடைய வார்த்தை நிறைவேறிற்று. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அன்பில் குறைவு, ஆண்டவருடைய வார்த்தையை செயல்படுத்துவதிலே குறைவாய் இருப்பார்களானால் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்டு ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.